Hey guys, good morning. So இன்னைக்கு இந்த வீடியோல நாம வந்து measure of dispersion பத்தி பார்க்க போறோம். Okay. So இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நாம measure of central tendency and different types of variables எல்லாம் பார்த்தோம், right? So இதுல வந்து measure of dispersion இது தான் பார்க்க போறோம். Okay. ஸோ இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய டேட்டா செட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், ரைட்டா? ஸோ என்ன இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வி வில் கோ இன் டீட்டெயில், ரைட்டா? ஸோ நமக்கு தெரியும் நம்மளுடைய டேட்டா வந்து நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா மாதிரி ஒரு பெல் கர்வில் தான் நம்மளுடைய டேட்டா வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இந்த பெல் கர்வ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லொக்கேஷனில் நம்மளுடைய டேட்டா வந்து ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், இன்னொரு லொக்கேஷனில் டேட்டா வந்து நாமினலாக இருக்கும் அல்லது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஓகே, ஸோ இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் வந்து கண்டுபிடிப்பீங்க, ரைட்டா? ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் tendency, measure of central tendency வந்து நம்ம என்ன படுத்துக்கோம், mean, median, mode. ஓகே, ஸோ இந்த மூணை வச்சு நாம் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்? ஸோ டிபெண்டிங் ஆன் த டேட்டா நீங்கள் எப்போ மீன் எடுக்கணும், எப்போ மீடியன் எடுக்கணும், எப்போ மோட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், அதாவது உங்களுடைய டேட்டாவுடைய மிட் பாயிண்ட், சென்ட்ரல் பாயிண்ட் எது அப்படிங்கிறது தான் இந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகே, ஸோ இந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேட்டா ஹவு ஃபார், ஓகே, ஹவு ஃபார் இஸ் த data, how far is the data from central tendency. Okay, okay, so இதுதான் இந்த என்ன சொல்றது மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஓகே, ஸோ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிற வரணும்ல, உங்கள் டேட்டா சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்ன பிஹேவியரில் அந்த டேட்டா வந்து பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நாம் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் எடுத்துக்கலாம். ஸோ 24, 25, 27, 29, 31, 23. ஓகே, இதுதான் நம்மளுடைய டேட்டா செட். ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் மீன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ 24 ப்ளஸ் 25 ப்ளஸ் 27 plus 29 plus 31 plus 23. Okay, divided by 1 2 3 4 5 6. Okay, இதுக்கு நீங்க மீன் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா just give me 1 second, calculatorல போட்டுக்கலாம். Okay, calculator. Okay, so minimize பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைடு இப்படி சின்னதாக வச்சுக்கலாம், சரியா? ஸோ இப்போ நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூக்கு நம்ம மீன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? 24 ப்ளஸ் 25 ப்ளஸ் 27 ப்ளஸ் 29 ப்ளஸ் 31 ப்ளஸ் 23. 159 divided by 6 which is equal to 26.5. ஓகே, இதோடைய மீன் அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்ன இருக்குது? 26.5 அப்படின்னு இருக்குது, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மீன், அதாவது நம்ம டேட்டா வந்து மேக்ஸிமம் இந்த 26.5 சுற்றி தான் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போது நம்மளுடைய இந்த கிராஃபில் நம்ம வந்து இந்த டேட்டாவெல்லாம் பாயிண்ட் பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட், நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வரையலாம். ஸோ நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி கிடச்சிச்சு, விச் இஸ் 26.5, ரைட்டா? இப்போது நான் இதில் கூடிய பாயிண்ட்ஸ் ஒன்றுனையா வரைகிறேன். ஸோ 24 இந்த இடத்துல இருக்கா? ஸோ 24. ஓகே, அடுத்தது 25 கொஞ்சம் தள்ளி இருக்கும், 25. அடுத்தது 27. ஓகே, 29, 31 and
அடுத்தது 23. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் வந்து டேட்டா போட 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 உங்களுடைய சென்ட்ரல் டெண்டன்சியை பேஸ் பண்ணி உங்களுடைய கர்வ் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் இந்த செக்ஷன், அதாவது இந்த பாயிண்ட் வந்து உங்களுடைய சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறது, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பாப்புலேஷன் நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும் நம்ம எடுத்துக்கக்கூடிய யூஸ் கேஸில். அண்ட் என்ன சொல்கிறது, இதில் அவுட்லேயர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் வந்து ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா அவுட்லேயர். ஸோ லெட்டர்ஸ் சே இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு 1000 அப்படின்னு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன்னு வைங்களா. ஓகே, ஆப்வியஸ்லி இது வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது, ரைட். ஸோ திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் ஆக்சுவல் குரூப், ரைட்டா. ஸோ அப்போ இது என்ன ஆகும், இது வந்து அவுட்லேயர் ஆகிடும், ரைட். இந்த அவுட்லேயர் ரிமூவலுக்குலாம் நம்ம வந்து நம்மளுடைய இது மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனை வந்து கால்குலேட் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ நான் முன்னாடியே பார்த்துக்கோம், அவுட்லேயர் ரிமூவலுக்கு வந்து அவுட்லேயர் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று அவுட்லேயரை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் வைங்க. ஸோ கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் ஃப்ராட், ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறீங்க, லெட் அஸ் சே நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டெய்லி ஒரு 2 டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு 1 மந்த்துக்கு இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சடனாக ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் 10,000 rupeesக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு வந்து சடனாக 10 times ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி இது உங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன் கிடையாது, ரைட். சம்ஒன் எல்ஸ் டுக் யுவர் கார்டு அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ஸ்பெண்ட் as much as possible. உடனே சிஸ்டம் என்ன பண்ணும், ஃப்ளாக் பண்ணிடும், ஓகே இது வந்து அவுட்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ரேண்டம் இன்க்ரீஸ் நடக்கும்போது உடனே கிரெடிட் கார்டு ஏஜென்ட்ஸ் will be calling you and checking if you are the one who is doing the transaction, அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்ம அவுட்லேயரை கண்டுபிடிப்போம். we are removing the outlier but we are using the outlier alone. நமக்கு நார்மல் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி யாருக்குமே கவலை கிடையாது, ரைட். as long as you are doing it properly no one cares. but ஒரு சடன் ஸ்பைக் இருந்ததுன்னா சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இவர் வந்து திடீர்னு வந்து ஒரு ஸ்பெண்டிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ஸ்பைக்காக இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து உங்களுக்கு மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனாக வரும், ரைட்டா. ஸோ சாரி, அதுதான் உங்களுக்கு வந்து அவுட்லேயரோட யூஸாக வரும். இன்னொரு கேஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நாம் வந்து ஒரு சேல்ஸ் அனாலிசிஸ் எடுக்கிறோன்னு வைங்களேன். சேல்ஸ் அனாலிசிஸ் அல்லது என்ன சொல்லுது, சேல்ஸ் சர்வேன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் அனாலிசிஸோட சேல்ஸ் சர்வே அப்படின்னு வச்சிங்கன்னா சேல்ஸ் சர்வே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவுட்லேயர்ஸ் இருந்தால் என்ன ஆகும், நம்மளுடைய டேட்டா வந்து மாட்டிக்கும், ரைட். ஸோ லெட் அஸ் சே என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து 100, 10, 11, 20, 15 இந்த ரேஞ்சிலே இருக்குது. சடனாக எனக்கு வந்து ஒரு வேல்யூ 1000 அப்படின்னு வருது, ரைட். ஸோ என்ன ஆகும், என்னுடைய சேல்ஸ் ரேஞ்ச் டேட்டாவிலேருந்து இந்த அவுட்லேயர் நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டிஸ்பர்ஷன் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், ஓகே. ஸோ அந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிச்சிருக்கணும், சரியா. ஏன்னா சென்ட்ரல் டெண்டன்சியில் தான் உங்களுடைய மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும், ரைட். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபார்முலா என்னன்றது முன்னாடியே தெரியும். மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அதாவது நம்ம மியூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம், ஓகே. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் டினோட்டட் அஸ் மியூ, ஓகே. மியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா I equal to 1 to n, okay. X of I and divided by n, okay. So இதுதான் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி உடைய ஃபார்முலா. இது என்னன்றதை நான் டீகோட் பண்ணுறேன், சரியா. ஸோ மியூ அப்படின்னா மியூ ஈக்குவல் டு சென்ட்ரல் டெண்டன்சி, சென்ட்ரல் டெண்டன்சி, ஓகே. n number of elements in
the population. Okay, so population la irukக்கூடிய number of elements தான் என்னது n. Okay, so x of I அப்படிங்கிறது element values. Okay, so இப்போ இந்த டேட்டா செட்டே எடுத்துக்கோங்க. mu அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா which is equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 6, 1/6 sigma I equal to 1 to 6 x of I, which is equal to 1/6 into summation of 24, 25, 27, இப்படி 24 plus 25 plus 27 plus 29 plus 29 plus 31 plus 23. Okay, so இப்போ இதுதானே நம்ம இங்கே எழுதியிருக்க என்னது, இந்த இதுவும் ஒன்றா, ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், 26.5. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதை வந்து மியூ அப்படிங்கிறத நம்ம வந்து பாப்புலேஷன் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாப்புலேஷன் மீன், பாப்புலேஷன் மீன். ஓகே, ஸோ இந்த பாப்புலேஷன் மீன் அப்படிங்கிறது உங்களுடைய என்டையர் பாப்புலேஷனை நீங்கள் வந்து மீனுக்கு யூஸ் பண்ணுறது. இதிலே சாம்பிள் மீன் இருக்குது. சாம்பிள் மீன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பாப்புலேஷன் மீனுக்கு அடுத்து சாம்பிள் மீன் அப்படின்னா அதை வந்து எக்ஸ் பார் அப்படி டினோட் பண்ணுவோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1/n சிக்மா I ஈக்குவல் டு 1 to n x of I. அதாவது இந்த எக்ஸ் பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பாப்புலேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய என்டையர் டேட்டா செட். ஓகே, சாம்பிள் அப்படிங்கிறது உங்கள் என்டையர் டேட்டா செட்டில் வந்து நம்ம ஒரு சின்ன டேட்டாவை மட்டும் எடுக்கிறோம். இந்த டேட்டாவை வச்சு நாம் அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதே ஃபார்முலா தான், ஒன்லி த டினோஷன் அண்ட் த ரெப்ரசன்டேஷன் கெட்ஸ் சேஞ்ச்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ரைட்டா? ஸோ இது வந்து பாப்புலேஷன் மீன், இது வந்து சாம்பிள் மீன். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அகெயின் வேரியன்ஸ்லேயுமே 2 டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குது. ஒன்று பாப்புலேஷன் வேரியன்ஸ், இன்னொன்று வந்து சாம்பிள் வேரியன்ஸ், ரைட்? ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த வேரியன்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேட்டா உங்கள் சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, population variance, sample variance. ஓகே, ஸோ பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து நம்ம சிக்மா ஸ்கொயர்ட் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா I ஈக்குவல் டு 1 to n, ஓகே, x of I minus mu the whole squared divided by n. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பாப்புலேஷன் வேரியன்ஸ். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், which is equal to என்னாகும், ஸோ இப்போது என்ன சொல்கிறது, இந்த செக்ஷனை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றீங்க, I ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் ஆஃப் ஐங்கிறது 24லேருந்து ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ 24 மைனஸ் இதோட மியூ வேல்யூ என்ன, 26.5 டிவைடட் பை n, என்னோட வேல்யூ 6, ரைட்? 6. ஓகே, ஸோ இதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், ஹோல் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது உங்களுடைய சென்ட்ரல் டெண்டன்சியோட வேல்யூ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய வேல்யூவோட அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. சரி, கொஞ்சம் ஈஸியாக புரியுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, நான் ஒரு டேட்டா செட் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டோடைய மீன் என்ன, ஆப்வியஸ்லி 3, ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து நான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், 1 minus 3 divided by 5, இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்குவேன், ப்ளஸ்
minus 3 squared divided by 5 plus 3 minus 3 squared divided by 5 plus 4 minus 3 squared divided by 5 plus 5 minus 3 squared divided by 5, which is equal to 1 minus 3. So minus 2 squared na 4 by 5 plus 1 by 5 plus 0 plus 1 by 5 plus 4 by 5, which is equal to 10 by 5, which is equal to 2. Okay, so இதுதான் உங்களுடைய வேரியன்ஸ். சரியா? ஸோ வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா அப்படின்னா நீங்கள் இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுதான் வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா. சிக்மா ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் வேரியன்ஸ் உடைய டினோஷன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் ரொம்ப என்ன சொல்கிறது, பேசிக் ஃபார்முலா. நாம் வந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சு வைப்போம். பாப்புலேஷன் வேரியன்ஸ், சாம்பிள் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, ஸோ இதுவே சாம்பிள் வேரியன்ஸாக இருந்தால் இது ஃபார்முலா என்ன, இதை வந்து நம்ம V அப்படின்னு டினோட் பண்ணுவோம், which is equal to sigma I equal to 1 to n, okay, x of I minus x bar whole square divided by n minus 1. Okay, so இதுதான் என்னது, sample variance உடைய formula. Okay, so we have to be careful, right? So population variance and sample variance. So ஏன் இந்த variance வந்து உங்களுக்கு இவ்வளோ significant அப்படின்னா, இந்த varianceல இருந்து தான் நாம standard deviation கண்டுபிடிப்போம். So I'll take it here, standard deviation. Okay, standard deviation. So இந்த standard deviation அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய டேட்டா. சரி, பெல் கர்வை ரிமூவ் பண்ணிட்டோமா? ஸோ இந்த பெல் கர்வ் நான் போடுறேன். ஸோ நம்மளுடைய டேட்டா இந்த கர்வில் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வைங்க, இதுதான் என்னுடைய கர்வ் அப்படின்னா இதுதான் என்னுடைய மியூ. சரியா? ஸோ இதில் இருந்து என்னுடைய டேட்டா எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நாம் வந்து சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். Sigma, which is equal to என்ன வரும், root of variance. Right? ஏன்னா வேரியன்ஸுக்கு நம்ம என்ன டினோட் பண்ணியிருக்கோம், சிக்மா ஸ்கொயர்டு. ரைட்? ஸோ root of variance, which is equal to root of sigma I equal to 1 to n, okay, x of I minus mu whole squared divided by n. சரியா? ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய டேட்டா நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேஸை எடுத்துக்கோங்க, இதையே நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ இப்போ நமக்கு மியூ என்னன்னு தெரியும். ஸோ இந்த டேட்டா செட் 1 2 3 4 5. ஓகே, ஸோ மறுபடியும் எழுதிக்கிறேன் 1 2 3 4 5. ஸோ இதில் வந்து மியூ நமக்கு தெரியும், மியூ ஈக்குவல் டு 3. சரியா? சிக்மா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2 இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிக்மா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத நம்ம போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து நான் எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கிறது, என்னுடைய டேட்டாவை நான் எப்படி வந்து இதில் பிளாட் பண்ணுறது. ஸோ சிக்மா ஸ்கொயர்டு சிக்மா. ஓகே, நம்ம இப்போ சிக்மா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா sigma equal to root 2, which is equal to 1.414. okay, so இதுதான் இப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு நான் என்னுடைய பெல் கர்வை நான் வந்து வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போ போட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி 3, மியூ வந்து 3ன்னு எடுத்துக்கோம். ரைட் தான் நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 3 வந்து என்னுடைய மிடில். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னுடைய டேட்டாவுடைய கான்சன்ட்ரேஷன் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இதில் வந்து 1.414 மாற்றும் போது, விச் இஸ் 4.4
414. Okay, so இதான் first standard deviation. Okay, so standard deviation நீங்க ரைட் சைடும் கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் சைடும் கண்டுபிடிக்கணும், ரெண்டு சைடும் கண்டுபிடிச்சாதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 1.586 ஓகே. ஸோ இந்த பல்கவை நம்ம ரெண்டாவது வரைஞ்சிக்கலாம் ரைட்டா. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த செக்ஷன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா இதில் வந்து இன்னும் ஒரு தடவை இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்ளை பண்ணும். ஸோ அப்ளை பண்ண அப்படின்னா என்ன வரும்? 5.828 5.828. இந்த சைடு நான் மைனஸ் பண்ண அப்படின்னா என்ன வரும்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு 0.172. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த ரீஜன் தான் என்னுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் என்ன வரும்? இந்த 5.828 கூட நான் இன்னொரு தடவை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது வந்து 7.242. ஓகே, ஸோ இந்த சைடு நான் வந்து மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா 0.172 மைனஸ் 1.414 போட்டிங்கன்னா மைனஸ் 1.242. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய தேர்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ எதுக்கு நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு தான் நீங்கள் அவுட்லேயர்ஸ் எடுப்பீங்க. ஸோ லெட் அஸ் சே இந்த மாதிரி என்னுடைய பெல் கர்வ் இருக்கு. ஓகே, என்னுடைய பெல் கர்வ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னுடைய சென்ட்ரல் டெண்டன்சியில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ ரொம்ப தள்ளி இருந்தால் ஓகே அதை வந்து அவுட்லயர்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நான் கண்டுபிடிப்பேன் which is equal to ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு இப்போ மியூ கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்? 100 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 100 minus 3 squared 3 squared. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 minus 3 whole square divided by n value என்ன? 5 plus 1 6. இதோடைய ரூட் நான் எடுக்கிறேன். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் எங்கே விழும்? ஸோ 97 square divided by 6 இதோடைய ரூட் எடுத்திங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் விழாது. கண்டிப்பாக இது இங்கே எங்கேயாவது வந்து விழும். ரைட், இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அவுட்லேயர்ஸ் எந்த இடத்துல இருக்குது, நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி நாம் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அவுட்லேயர், இதெல்லாம் வந்து ரெகுலர் டேட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டேட்டா இந்த மாதிரி பிஹேவ் ஆகுது அப்படின்னா இந்த கர்வுக்கு பேர் வந்து பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். பெல் கர்வ். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்பர்ஷன் கம்மியாச்சுன்னா இப்போ இங்கே வந்து 1.414 டிஸ்பர்ஷன் இருக்குது. இதுவே எனக்கு வந்து டிஸ்பர்ஷன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க 0.5 0.5 தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 0.5 தான் அடுத்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். -1 இங்கே வந்து 1 -1.5 இங்கே 1.5. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய கர்வ் என்ன ஆகும்? கர்வுடைய டிஸ்பர்ஷன் விட்த்து குறைஞ்சிரும், ஆனால் என்னுடைய கர்வுடைய ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ரைட், ஸோ இப்போது இதுதான் என்னுடைய சென்ட்ரல் டெண்டன்சி 0. ரைட், 0 தானே? இதுதான் என்னுடைய சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கர்வ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு
கர்வ் வந்து ஹைட்டாக வரும். ஓகே, அதுவே உங்களுடைய சென்ட்ரல் டெண்டன்சி டிஸ்பர்ஸ் ஆகுது இல்லை விட்த் அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய கர்வுடைய ஹைட் வந்து அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிடும். ஓகே, இன்னும் கம்மியாகுது அப்படின்னா உங்களுடைய கர்வுடைய ஸ்டீப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, சென்ட்ரல் டெண்டன்சியில் தான் அது பீக் ஆகும், ஆனால் அந்த கர்வ் எப்படி பீக் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ டிஸ்பர்ஷன் குறைஞ்சா, ஓகே, டிஸ்பர்ஷன் கம்மி ஆகுதுன்னா ஸ்டீப் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, விட்த் டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எனக்கு வந்து டேட்டா டிஸ்பர்ஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், இந்த விட்த்துக்குள்ளே தான் மெஜாரிட்டி டேட்டா இருக்கும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் மெஜாரிட்டி டேட்டா இருக்குது. என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் என்னுடைய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா இருக்கும். ரைட், ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்து உங்களுடைய பெல் கர்வ் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் வந்து டேட்டா எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ரைட்டா, ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதாவது நம்ம டேட்டா ப்ராப்பராக இருக்கா, ஓகே, இதில் அவுட்லேயர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ நார்மலாக இந்த மாதிரி உங்கள் டேட்டா பெல் கர்வில் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு ரெகுலர் பெல் கர்வில் உங்கள் டேட்டா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா we call it as a Gaussian distribution. Gaussian distribution. Most of the data set உங்களுக்கு கொடுக்கிறது இந்த பெல் கர்வில் பெர்ஃபார்ம் ஆகும். ஏதோ ஒரு சைடில் பெர்ஃபார்ம் ஆகும். சம்டைம்ஸ் உங்களோட சென்ட்ரல் டெண்டன்சி இங்கே இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் டேட்டா வந்து உங்கள் கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஸ்கியூடு கர்வ். இந்த ப்ளூ லைன் போட்டதெல்லாம் வந்து ஸ்கியூடு கர்வ். இதெல்லாம் வந்து இந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு உங்களுடைய டேட்டா, நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா கரெக்டாக இருக்கா, உங்கள் டேட்டாவில் ஸ்கியூனஸ் இருக்கா, ரைட் ஸ்கியூடா லெஃப்ட் ஸ்கியூடா, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் distribution. ஓகே, ஸோ நம்மளுடைய டேட்டா இந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஸ்பர்ஷன் நமக்கு தெரியணும். ஸோ டிஸ்பர்ஷன் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இது ஒரு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், சாரி, இந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, இதில் வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியும், உங்களுடைய கிராஃப் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.